நம்மில் அநேகம் பேர் அறிவையும் ஆற்றலையும் அவரவர் தோற்றத்தோடு இணைத்து எடை போடுகிறோம். சினிமாவில் கதாநாயகர்களை அழகாக கம்பீரமாக கண்டு கண்டு பழகிப்போன நமக்கு அறிவாளிகள் ஆற்றல் உள்ளவர்கள் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்ற தவறான எடை போடுகின்றோம். எப்பவுமே ஒருவரையுடைய தோற்றத்தையோ வைத்து அவர் திறனையோ நாம் அறிய முடியாது. அவரின் செயலை வைத்து நாம் அறிய முடியும். ஏன் அவர் நம்மை காட்டிலும் எல்லாவற்றிலும் திறமை உள்ளவராக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அவமானங்களில் இருந்து வாழ்க்கைக்கான உரத்தை பெற்று கொள்பவர்கள் தான் அழகில் வெற்றியாளர்கள். 1930களில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு பெரிய உற்பத்தி நிறுவனம் ஏராளமான இயந்திரங்கள் தயாரித்தது. பிறகு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஜப்பானுக்கு அமெரிக்கா ஒரு இயந்திரத்தை ஏற்றி அமைக்கிறது. அந்த இயந்திரத்தை இயக்குகின்ற போது அந்த இயந்திரம் சரியாக வேலை செய்யவில்லை. அப்போது அமெரிக்காவுக்கு ஜப்பான் ஒரு கடிதம் எழுதி தெரியப்படுத்துகிறது, இந்த இயந்திரம் பழுது அடைந்து விட்டது, இதை சரி செய்ய நீங்கள் ஆட்கள் அனுப்ப வேண்டும் என்று. அப்போது அமெரிக்கா ஒரு இளைஞனை அனுப்புகிறது. இளைஞனை அனுப்பித்த போது அந்த முகத்தோற்றத்தை பார்த்து ஜப்பான் சொன்னது, அனுபவம் வாய்ந்த முதியவரை அனுப்புங்கள், இது இளையவராக இருக்கிறார் என்று சொன்னது. அமெரிக்கா மீண்டும் பதிலளித்தது, அவர்தான் அந்த இயந்திரத்தை தயாரித்தவர் என்று. இந்த ஜப்பான் கம்பெனி வியந்து பார்த்தது. அவர்தான் தயாரித்தவர், அவரால் தான் செய்ய முடியும் என்று சொன்னது. ஏனென்றால் அந்த இயந்திரத்தை கண்டுபிடித்தவரே அந்த இளைஞன்தான் என்று குறிப்பிட்டு இருந்தும் ஒருவருடைய தோற்றத்தையோ உடையோ வைத்து ஒருவரை நாம் எளிதில் எடை போடக்கூடாது. நம் கணக்கு பல நேரங்களில் தவறிவிடக்கூடும். மாறாக அனைவரையும் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டும் என்பதே இக்கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.